ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அணிலோட மந்திர தோட்டம் பற்றின கதை. ஒரு அழகான காடு இருந்துச்சு. சூரியன் அழகா ஒளி வீசிட்டு இருந்தது. அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு சுறுசுறுப்பான அணில் இருந்துச்சு. அது எப்பயுமே ஓடி விளையாடி புது புது விஷயங்களை தேடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த அணில் ஒரு பழைய மரத்தடியில் மண்ணு தோண்டி விளையாடிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு அதிசயமான விதை அதுக்கு கிடைச்சது. அணில் அதை பார்த்த உடனே அது ஒரு சாதாரண விதைன்னு நினைச்சது. அந்த அணில் அந்த விதையை கொண்டு போய் ஒரு தோட்டத்தில் நட்டு வச்ச பிறகுதான் அதுக்கு புரிஞ்சுது அது ஒரு மாயமான விதை அப்படின்னு. ஒரு இரவில் மழை வந்துட்டு இருந்த நேரத்துல அந்த விதையில இருந்து மந்திர காய்கறிகள் வளர ஆரம்பிச்சுது. அந்த காய்கறிகள் வெறும் வண்ணமயமாக மட்டும் இல்லாம அந்த காய்கறிகள் பேசக்கூட தொடங்கின. அந்த காய்கறிகள் எல்லாம் சிரிச்சன, பாடின, நண்பர்களாக இருந்தன. அந்த தோட்டம் ஒரு கின்னஸ் புத்தகத்துல வர வேண்டிய அளவுக்கு வித்தியாசமான தோட்டமா மாறிடுச்சு. அப்போ இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த ஒரு காகம் அந்த காய்கறியை எல்லாம் தன் வசம் படுத்தி கொள்ள ஆசைப்பட்டுச்சு. அது அந்த தோட்டத்தை சிதைக்க முயற்சி செஞ்சது. ஆனா அந்த அணில் மிக புத்திசாலி. அது அதோட புதிய தோட்ட நண்பர்களுடன் சேர்ந்து நல்ல எண்ணங்களால காக்கும் ஒரு பாதுகாப்பு கோட்டையை அமைச்சுது. மாயமும் மர்மமும் நிறைந்த அந்த தோட்டம் இப்போ குழந்தைகளுக்கு ஒரு வித்தியாசமான கதை சொல்ற இடமா மாறிடுச்சு. அங்க உள்ள ஒவ்வொரு காய்கறியும் ஒவ்வொரு நாளும் புதிய பரிசுகளாக மாறுது. அப்படித்தான் ஒரு சின்ன தவறாக தொடங்கிய அணிலோட பயணம் ஒரு மாய உலகத்தை உருவாக்கிடுச்சு. சுறுசுறுப்பும் நம்பிக்கையும் இருந்தால் நம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு அழகான நினைவாக இது இருக்குது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.